வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய கேள்விக்குள்ளே போகலாம். இக்கேள்வியானது யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2014ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி சைக்ளோஹெக்சனால் முதல் படியில் சோடியம் டைக்ரோமேட் மற்றும் டைல்யூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் முன்னிலையில் வினைபுரியுது. இரண்டாவது படியில் ஃபினைல் ஹைட்ரஜன் அசிட்டிக் ஆசிட் முன்னிலையில் வெப்பப்படுத்துகிறோம். மூன்றாவது படியில் டிடிக்யூ சைலின் முன்னிலையில் வெப்பப்படுத்துகிறோம். நான்காவது படியில் அயோடோபென்சின் மற்றும் பெல்லாடியம் அசிட்டேட் ட்ரைஃபினைல் பாஸ்பைன் பொட்டாசியம் கார்பனேட் முன்னிலையில் வினைபுரிகிறப்ப நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்மளோட கேள்வி எழுதிக்கலாம். இந்த முதல் படியில் என்ன நடக்குது அப்படின்னா, சைக்ளோஹெக்சனால் சோடியம் டைக்ரோமேட் மற்றும் டைல்யூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் முன்னிலையில் வினைபுரியுது. ஸோ இந்த ரியாக்ஷன் கண்டிஷன் பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கண்டிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனில் நம்ம பிரைமரி ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்டாக கிடைக்கும். அதே வேளையில் செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கீட்டோன்லேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடியது வந்து சைக்ளோஹெக்சனால் ஒரு செகண்டரி ஆல்கஹால். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா சைக்ளோஹெக்சனோன் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே என்ன வினை நடந்திருக்கு? ஆக்சிடேஷன் வினை வந்து நமக்கு நடந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியில் சைக்ளோஹெக்சனோன் ஃபினைல் ஹைட்ரஜன் மற்றும் அசிட்டிக் ஆசிட் முன்னிலையில் வெப்பப்படுத்துதல் நிகழுது. ஸோ இங்கே அசிட்டிக் ஆசிட் வந்து ஒரு பிரான்ஸ்டட் ஆசிட்டாக செயல்படுது. அப்படி செயல்படுறப்ப சைக்ளோஹெக்சனோன் இங்கே இருக்கக்கூடிய ஃபினைல் ஹைட்ரஜன் கூட காண்டன்சேஷன் வினைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இன்டர்மீடியேட் உடனடியாக இமீன் ஈனமீன் டாட்டோமரிசத்துக்கு உட்படுது. அப்படி உட்படுறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் உருவான பிறகு இது இந்த வினையோட கண்டிஷனில் 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் வினைக்கு உட்படுது. அப்படி உட்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த இன்டர்மீடியேட். இப்போ இந்த இன்டர்மீடியேட் வந்து உடனடியாக அரோமடைசேஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இன்டர்மீடியேட் அசிட்டிக் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இமீன் NH வந்து உடனடியாக புரோட்டான் ஏற்றம் நடைபெற்றுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அமீனில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்குறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய NH2 குரூப்போட H+ இன்ட்ராக்ட் ஆகிறப்ப இங்கே புரோட்டான் ஏற்றம் நடைபெற்று நமக்கு இந்த அமோனியம் அயான் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இப்போ இந்த இன்டர்மீடியேட் என்ன பண்ணுது அப்படின்னா உடனடியாக அரோமடைசேஷனுக்கு உட்பட்டு நமக்கு இங்கே H+ மற்றும் அமோனியாவை வெளித்தள்ளி நமக்கு இந்த சைக்ளோஹெக்சைல் ஃபியூஸ்டு இண்டோல் டெரிவேட்டிவ் வந்து நமக்கு கிடைக்குது. கலெக்டிவாக இந்த ரியாக்ஷன் பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷர் இண்டோல் சிந்தசிஸ். இப்போ நமக்கு இந்த உருவான இந்த இண்டோல் டெரிவேட்டிவ் வந்து அதற்கு அடுத்தபடியில் டிடிக்யூ சைலின் முன்னிலையில் வெப்பப்படுத்துதல் நிகழுது. டீஹைட்ராஜனேஷன் வினை வந்து நடக்கும். ஸோ டீஹைட்ராஜனேஷன் வினை நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பசோல் வந்து கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியில் கார்பசோல் வந்து அயோடோபென்சின் கூட பெல்லாடியம் அசிட்டேட் ட்ரைஃபினைல் பாஸ்பைன் பொட்டாசியம் கார்பனேட் முன்னிலையில் வினைபுரிய போகுது. ஸோ அந்த வினையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வினை அப்படின்னு சொல்லி. இந்த கடைசி வினை வந்து ஒரு புக்வால்-ஹார்ட்விக் கிராஸ் கப்ளிங் வினை. ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே புக்வால்-ஹார்ட்விக் கிராஸ் கப்ளிங் வினை பற்றி விரிவாக பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ புக்வால்-ஹார்ட்விக் கிராஸ் கப்ளிங் வினையின்படி இந்த வினைக்கு பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் வந்து தேவைப்படும். நமக்கு பெல்லாடியம் 2 அசிட்டேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரைஃபினைல் பாஸ்பைன் கூட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது நமக்கு பெல்லாடியம் 0 இன்சிட்டுவில் உருவாகும். சரி, வாங்க அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள் வழியில் இந்த வினை எப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ பெல்லாடியம் 2 சால்ட் வந்து ட்ரைஃபினைல் பாஸ்பைன் கூட இன்ட்ராக்ட் ஆகிறப்ப நமக்கு பெல்லாடியம் 0 வந்து நமக்கு உருவாகுது.
இந்த உருவான பெல்லாடியம் 0 அதற்கு அடுத்த படியில அயோடோபென்சீன் கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த பெல்லாடியம் 2 இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இப்ப இந்த பெல்லாடியம் 2 இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கார்பசோல் கூட கோஆர்டினேஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இப்ப இந்த இன்டர்மீடியேட் பொட்டாசியம் கார்பனேட் கூட இன்டராக்ட் ஆகுறப்ப நமக்கு டீபுரோட்டனேஷன் வினைக்கு உட்பட்டு, நமக்கு இந்த பெல்லாடியம் 2 இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ, இப்ப இதற்கு அடுத்த படியில என்ன நடக்குது அப்படின்னா, ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு புதிதாக ஒரு கார்பன், நைட்ரஜன் பிணைப்பு உருவான கார்பசோல் டெரிவேட்டிவ் வந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட். சரி வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்ச ஒரு அடிப்படையில பார்க்குறப்ப, கீழ குடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் டி தான். ஸோ அந்த வினை எதன் வழியில் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் படியில ஆக்சிடேஷன் வினைக்கு உட்படுது. 2வது படியில ஃபிஷர் இண்டோல் சிந்தசிஸ் நடக்குது. 3வது படியில டீஹைட்ராஜனேஷன் வினை நடக்குது. 4வது படியில நமக்கு புக்வால் ஹார்ட்விக் கிராஸ் கப்ளிங் வினை நடந்திருக்கு. இவ்வாறு நடைபெறுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய விடை வந்து ஆப்ஷன் டி தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.